Hi friends, welcome to Balakavi channel. இன்னைக்கு வந்துங்க வாழைப்பூ வடை அது பார்க்க போறோம். அதுக்கு வந்து வாழைப்பூ எப்படி உரிச்சி க்ளீன் பண்ணி செய்யறதுன்றதை நம்ம பார்த்துடலாம். இது பாருங்க, இப்படி தோலை இதல வந்து இப்படி உரிச்சிக்கிறோம். உரிக்கும்போது இதுல ஒரு தோல் இருக்கு பாருங்க. இத நீக்கிடணும். இது தேவைப்படாது. அடுத்தது இந்த மண்டை தெரியுது பாத்தீங்களா? மண்டை மாதிரி தெரியுது பாத்தீங்களா? இதையும் எடுத்துடணும். இது ரெண்டும் தான் இந்த வாழைப்பூல நீக்க வேண்டிய ஐட்டம். மற்ற எல்லாத்தையும் அப்படியே நம்ம அரிஞ்சு இந்த வடையோட நம்ம சேர்க்க போறோம். இன்னொரு தடவை காமிக்கிறேன் பாத்துங்க. இந்த வெள்ளைத்தூள் இதை எடுத்துடணும். இதோ இந்த மண்டை உள்ளது தெரியுது பாத்தீங்களா? இதையும் எடுத்துடணும். அவ்வளவுதான். இப்போ இதே மாதிரி நான் எல்லா வாழைப்பூயும் இருக்க வாழைப்பூல நான் க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க, வாழைப்பூ க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னா கடலைப்பருப்பு, வாழைப்பூ பொடிசாக கட் பண்ணி வச்சது, கருவேப்பிலை, வெங்காயம். கடலைப்பருப்பு அரைக்கும் போது இந்த 3 வத்தல் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த ஐட்டம்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம வடை ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் கடலைப்பருப்பு அரைச்சிட்டு வரேன் ஃபஸ்ட்டு. பாருங்க, கடலைப்பருப்பு கொஞ்சம் வாழைப்பூ எடுத்து போட்டிருக்கேன். இந்த சீவி வச்சுருக்கேன் இல்லையா, இஞ்சி இது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது எல்லாமே ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். அரைச்சிருக்கேன் பாருங்க. இதில் நான் இங்கே புதுசாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இந்த வாழைப்பூவையும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். இதோட வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சோண்டு உப்பு, எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு கொட்டியிருக்கு. இதில் வாழைப்பூவை நம்ம பொரியலோ கூட்டோலாம் செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம வடை மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இதை மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு. வித்தியாசமான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் சட்டியில் போடலாம். மாவு பதம் பார்த்துட்டிங்கன்னா ரெடி பண்ணிவிட்டேன். இந்த பாருங்க, நம்ம அரைச்சி வச்ச கலவையில் வாழைப்பூ நிறைய தெரியுது பாருங்கள். இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாம் சேர்த்துருக்கோம். இந்த ஐட்டங்கள் எல்லாமே நமக்கு நம்மளோட குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. இப்போல்லாம் ஸ்நாக்ஸ் வந்து கண்ணாபின்னா சாப்பிடாம நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது. எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம இதில் இந்த வடை தட்டி போட போகிறோம். ஓரளவு கொஞ்சம் மொத்தமாக நீங்கள் போட்டாலே நல்ல ரோஸ்டியாக முறுமுறுன்னு வருங்க. இந்த வாழைப்பூன்றது ரொம்ப உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியான காய்ங்க. இந்த காய் வந்து நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த காலத்தில் வந்து அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு எதையாவது செஞ்சு கொடுத்துட முடியாது. வடை ரெசிபி அப்படின்னாலே குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காகவாது நம்ம இதை கொஞ்சம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். கடலைப்பருப்பு
நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்கணும். அப்படி வெந்ததுக்கப்புறம் எடுக்கலைன்னா வடை வந்து உடைஞ்சிடும், தூள் தூளாயிடும். நல்லா பயங்கர வாசமாக இருக்குங்க, நல்லா டேஸ்டியாக இருக்குது. இந்த வாசனையே நமக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோண வைக்கிது. இதோ பாருங்க, சுவையான வாழைப்பூ வடை ரெடி. இந்த வாழைப்பூ தெரியுது பார்த்தீங்களா, நல்ல முறுமுறுன்னு ரோஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நிறைய வாழைப்பூ கலந்துருக்கிறதுனால தான் இந்த முறுமுறு ரோஸ்ட்டு கிடைக்கிது. கடலைப்பருப்பு கொஞ்சம் தான் சேர்த்துருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. நன்றி.